அறிவார்ந்த பெருமக்கள், என் அன்பு தம்பிதங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். கல்வியை உலகத்தரத்திற்கு ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று இல்லாது சரியாக சமமாக தரமாக கொடுக்க முடியும் என்றால் நம்மால் மட்டும்தான் முடியும். நம்மால் முடியும், நம்புங்கள், நம்மால் முடியும். மருத்துவம், உயிரை காக்கும் மருத்துவம். எதற்காக ஆசிரியர் பெருமக்களை நிறுத்தினாய் சீமான்? எதற்காக மருத்துவர்களாக தேடி தேடி நிறுத்தினாய்? எதற்காக பொறியாளர்களை நிறுத்தினாய்? என் அன்பு மக்களே, நறுமை தம்பி தங்கைகளே, ஒரு நாட்டில் காவல்துறைக்கு அதிகமாக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாட்டில் குற்றவாளிகள் அதிகம் இருக்கிறார்கள் என்று பொருள். ஒரு நாட்டில் மருத்துவருக்கு ரொம்ப மதிப்பு இருக்கிறது என்றால், மருத்துவ கல்விக்குத்தான் மரியாதை என்றால் அங்கு நோயாளிகள் அதிகம் என்று பொருள். மருத்துவரின் வேலை நோயாளிக்கு மாத்திரை கொடுத்து நோயை குணப்படுத்துவதல்ல, நோயாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் மருத்துவரின் வேலை. காவல்துறையின் வேலை குற்றவாளியை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல, குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை படைப்பதுதான் காவல்துறையின் வேலை. பொறியாளரின் வேலை என்ன? பொறியாளரின் வேலை என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி. அந்த புரட்சியை செய்வதற்காகத்தான் பொறியாளர்களுக்கு தேர்தலில் நீக்க வாய்ப்பு. ஆசிரியர் பெருமக்களை ஏன் நிறுத்தினாய்? என் தாய் என்னை 10 மாதம்தான் உயிர் கருவறையில் சுமந்தாள். என் அன்பு தம்பி தங்கைகளே, நம்மை நம் தாய் 10 மாதம்தான் உயிர் கருவறையிலே சுமந்தாள். ஆனால் பள்ளி கல்லூரி 18-20 ஆண்டுகள் அறிவு கருவறையிலே சுமக்கிறது. அந்த அறிவு கருவறை ஆசிரியர்களுடையது, ஆசிரியர் பெருமக்களுடையது அறிவு கருவறை. நம்மளை பெற்று தாய் தந்தையர் உலகத்தை காட்டினார்கள், இதுதான் உலகம் என்று. ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்திற்கு நம்மை காட்டினார்கள். இவன் சீமான், இவன் அலெக்சாண்டர், இவன் சாக்ரட்டிஸ், இப்படியெல்லாம் காட்டியது ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆசிரியருக்கு எந்த நாட்டில் எந்த தேசத்தில் மதிப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த நாட்டில் அறிவார்ந்த பெருமக்கள், அறிவார்ந்த குழந்தைகள், மாணவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்று பொருள். அறிவை தேடி அந்த தேசத்தின் இளைஞர்கள் ஓடுகிறார்கள் என்று பொருள். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். அப்படி அறிவை தேடி ஓடுகிற, அறிவை பசி கொண்டு அலைகிற ஒரு சமூகத்தை உருவாக்கத்தான் ஆசிரியர் பெருமக்களுக்கு வாய்ப்பு. தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருக்கிற வேண்டிய இடத்திலே தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் இருக்கிறது. என் அன்பு தம்பி தங்கைகளே, எதை செய்ய வேண்டும் என்று குடிப்பகங்களை மூடி படிப்பகங்களை திறக்க ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு. நம்புங்கள், நம்மால் முடியும். நாளைய தமிழ் சமூகம் ஒரு நாள் விடியும், விடியும். நம்பு, நம்மால் முடியும்.